சனி பகவான் 12 வீடுகளில் இருக்கிற இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான பேர் உண்டு. அதில் 7ரை சனி, அட்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று ஒரு பொருள் உண்டு. அதில் 7ரை சனி, அட்டம சனிக்கு மட்டும்தான் பலன்கள் கொஞ்சம் கடுமையானதாகவும் வித்தியாசம். 4ஆம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான் பயிற்சியாகிற காலத்தில் தான் தமிழ்நாட்டில் இந்த பள்ளியில் கல்லூரியில் நடக்கின்ற இறுதி ஆண்டு பரீட்சை நடக்கும். அப்போ இந்த இறுதி ஆண்டு பரீட்சை என்பது 4ஆம் இடத்துக்கு வரப்போறதுனால தனுசு ராசி நேயர்கள், அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவர்கள், கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஆழ்ந்த அக்கறை எடுத்து போக்குவரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இன்னைக்கு வாகனத்தில் இருக்கிற வாகனம் இல்லாமல் செல்போன் இல்லாமல் வாழ முடியாத நிலை வந்துச்சு. வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம். நேரடியாக அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் அவரவர்கள் வேலைகளுக்கு ஏற்றவாறு வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு விஆர்எஸ், சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட், சில பேருக்கு சில தவறுகள், அதாவது வேலை என்ற விஷயத்தில், பணி என்ற விஷயத்தில் நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படும். இந்த சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு பார்வை உண்டு. 3வது பார்வை என்று ஒரு பொருள். 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். பாவ கிரகத்தில் சனி பகவான் மிகப்பெரிய கிரகம் என்ற காரணத்தினால் பாவரால் பாவப்பட்ட இடம் பார்க்கப்பட்டால் அதுக்கு விபரீத ராஜயோகம் என்று பொருள். பாவ கிரகம் பாவமான பாவத்தை, அதாவது 3, 6, 8, 12ஆம் இடங்கள் கொஞ்சம் பாவஸ்தானமாக சொல்லப்படும். அப்போ அவருடைய 3வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது என்ற ஒரு மனிதனுக்கு எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு, இந்த 5 சப்ஜெக்டுமே நன்மை அளிக்கும்படி அமையும். வழக்கு என்று இருந்தால் தீர்ப்பு கிடைக்கும், கடன் என்று ஒன்று இருந்தால் கடன் அடைக்கப்படும், எதிரி ஒன்று இருந்தால் வெற்றி கொள்வான், விபத்துகள் பெரிய அளவில் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நோய் என்பது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அது நோயிலிருந்து விடுதலை அடையும். பகவான் பயிற்சியை பற்றி முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கணும், அது நன்மை தீமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. என்னை காண வரும் அளவுக்கு தூரமாக இருக்கிறவங்க நேரடியாக திருச்சி ஸ்ரீரங்கம் வந்துருங்க. ஃபோன் பண்ணிட்டு வர முடியாத அன்பர்கள் வாட்ஸ்அப் மூலம் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க, டைம் அனுப்புங்க. எந்த நிலையிலும் உங்களுடைய ஜாதகத்தினை கூர்மையாக ஆய்வு செய்து நிதர்சனமாக ஒரு பதில் சொல்வேன். அதில் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பதில் நிச்சயமாக உறுதியானதாக இருக்கும், நடக்கக்கூடியதாக இருக்கும், நடந்தே தீரும். அது 100% நம்பலாம்.